நான் 5 வருஷமா லவ் பண்ணேங்க. என்னை விட்டுட்டு போயிட்டா. நான் ரொம்ப சின்சியரா லவ் பண்ணேன். ஆனா என்னை விட்டுட்டு போயிட்டா. இதுக்கப்புறம் அவ்வளோதான் என் வாழ்க்கை. நான் இதுக்கப்புறம் யாருமே என் லைஃப்ல வர போகிறது கிடையாது. நான் என் வாழ்க்கை முடிச்சுக்கலாம் முடிவு பண்ணிட்டேன். எனக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துல என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷத்துல என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. 2 குழந்தை இருக்கு, என்னை டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான். எனக்கு எதுவுமே தேவையில்லை. என் வாழ்க்கையே அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நான் இதுக்கப்புறம் யாருக்காகவும் வாழ போகிறது கிடையாது. அவ்வளோதான். என் வாழ்க்கை இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. இந்த மனநிலையில் நீங்கள் இருக்கீங்களா? ஐ அண்டர்ஸ்டாண்டு. எனக்கு புரியுது. இந்த ஃபெயிலியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் வந்து தாங்க முடியாத ஒரு ஃபெயிலியர்ன்றது எனக்கு புரியுது. ஆனால் அதை விட்டு நம்மளால் ஈஸியாக வெளில வர முடியுங்க. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5 விஷயம் இருக்குது. 5 விஷயத்துக்கு அப்புறம் பிரேக்கப்புக்கு அப்புறம் பண்ணலாம், பண்ணக்கூடாது அண்ட் பண்ணலாம். எது பண்ணணும் எது பண்ணக்கூடாதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். 2வது என்னோடய ஸ்டோரியை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். என்னோடய ஸ்டோரி கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களை மோட்டிவேட் பண்ணும். கண்டிப்பாக உங்களோட பிரேக்கப் போட்டு வெளில வரத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஹாய் வாரியர்ஸ், இன்றைக்கி வீடியோ வேகமாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாமா? ஃபர்ஸ்ட் திங், நீங்கள் எது பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா ஐசோலேட் பண்ணிக்கிறது. நம்மளே ஐசோலேட் பண்ணிக்க ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் நம்ம பிரேக்கப் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேயுமே பேச மாட்டோம். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேயும் சரி, நம்மளோட ஃபேமிலிக்கிட்டேயும் சரி, யாருக்கிட்டையும் பேசாமல் ஒரு ரூம்குள்ளே போய் அடைஞ்சு நம்ம டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ளே போக ஆரம்பிச்சிடும். ஓகே, டிப்ரெஷன் ஸ்டேட்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான். நம்மளால் அதை விட்டு வெளில வரது ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங்னு சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி ஒரு காயம் படுதுன்னு வச்சுங்களேன், இன்றைக்கி காயம் பட்ட அன்றைக்கி தொட்டு பார்த்தீங்கன்னா பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே ஒரு 2-3 நாள் சேர்ந்து தொட்டு பார்த்தீங்கன்னா பெயின் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடு கூட இல்லாமல் மறைஞ்சு போயிடுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக நான் சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியருக்கு அப்புறம் நீங்கள் டைம் கொடுக்கணும். நீங்கள் ஏன்னா வந்து 5 வருஷம் 10 வருஷம் லவ் பண்ணியிருப்பீங்க, 5 வருஷம் 10 வருஷம் ஒன்றா வாழ்ந்துருப்பீங்க. அப்போ அவங்க சடனாக விட்டு போகும்போது அந்த மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐ டென்ஸாக இருக்கும். ஆனால் வந்து வென் டைம் லீவ்ஸ் டைம் கோன் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி அந்த வடுவே இல்லாமல் அளவுக்கு மறைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. செகண்ட் திங், ஸ்டாக்கிங் யுவர் எக்ஸ் ஆன் யுவர் சோஷியல் மீடியா. அதாவது உங்களோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டோ, எக்ஸ் ஒய்ஃபோ, ஹஸ்பண்டையோ வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரெகுலராக அவங்களை ஃபாலோ பண்ணுறது, அது கண்டிப்பாக பண்ணாதீங்க. அது நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் வந்து அவங்க ஃபோட்டோஸ் பார்க்கும்போதும் சரி, அவங்க ஹாப்பியாக இருக்கலாம், இல்லை அவங்க சோகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இருந்துட்டு போட்டோம். பட் அவங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்க உங்களால் வந்து மூவ் ஆன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கும். ஓகே, அதனால் கண்டினியூஸாக நீங்கள் வந்து ஃபேஸ்புக்லேயோ வாட்ஸ்அப்லேயோ அவங்களோட மெசேஜை வந்து பார்க்குறது, அவங்களோட மெமரியை வந்து ரீகால் பண்ணி பார்க்குறது, நீங்கள் ஒன்றா இருக்கும்போது ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து அப்பப்போ பார்த்துன்னுக்குது. இந்தமாரி பண்ணவே பண்ணாதீங்க. வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அவுட்டு, கம்ப்ளீட் பிளாக் அவுட்டு. அதாவது அவங்களோட கான்டாக்ட்ஸ்லேருந்து டெலீட் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்டு இருந்தால் அன்ரெக்வெஸ்ட் பண்ணிவிடுங்க. வேறு என்ன சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ எல்லா சோஷியல் மீடியாலையும் அவங்கள வந்து அன்ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது பண்ணுறது மூலிமா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் சரி, நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னேன் பார்த்தீங்களா, டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் டைம் வந்து உங்களை வந்து ஹீல் பண்ணும், உங்களோட ரிலேஷன்ஷிப் பிரேக்கப்பை வந்து. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்ஃபாலோ பண்ணிவிடுங்க, பிளாக் அவுட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய மொதல் விஷயம். ஒன்ஸ் நீங்கள் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா. தேர்ட் திங், ரஷ்ஷிங் இன்டு நியூ ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஆறுதல் வந்து சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுக்கப்புறம் கடந்து போவோம். உடனே நம்ம என்ன பண்ணிவிடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கூட நமக்கு நல்லா இருக்குன்றதுக்காக நம்ம வந்து ரிலேஷன்ஷிப் வந்து மேக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, இது ரொம்ப 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 தப்பான விஷயங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு ரிலேஷன்ஷிப்பே வந்து நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் ரிலேஷன்ஷிப் ஆகியிருந்தாலும் அதுவே வந்து ஃபெயிலியர் ஆகும்போது ஒரு காயத்துக்கு மருந்து கொடுக்குறதுக்காக ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக சொல்கிறேன், இட் வில் பி எண்ட் அப் வெரி சூன். ஸோ எகெயின் அண்ட் எகெயின் வந்து ஒரே ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு லைஃப்பில் வந்து மீட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ அதனால் வந்து வேறு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, எகெயின் யூ ஹேவ் டு, இப்போ ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் நீங்கள் சிங்கிள் ஆகிடுவீங்க, ரைட்டா? அந்த சிங்கிள் லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணுங்கள் கொஞ்ச நாளைக்கு. ஓகே, என்ஜாய் பண்ணி அதுக்கப்புறமேட்டா வந்து திரும்ப வந்து ஃபஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் என்ன ப்ராப்ளம் பண்ணீங்க, என்ன ப்ராப்ளம் ஃபைண்ட் அவுட் பண்ணீங்க, அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் திரும்ப பண்ணாமல் இருங்க.
ஓகே, அந்த மிஸ்டேக்ஸோட திரும்ப நீங்கள் வந்து ரிப்பீட் பண்ணிங்கன்னா திரும்ப அகைன் வந்து ஃபெயிலியரில் தான் நம்ம போய் முடியும். டைம் ஹீல்ஸ் எவ்ரிதிங் நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் டு ஸ்பெண்ட் யுவர் டைம் அஸ் எ சிங்கிள் ஃபெயிலியர், ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியருக்கு அப்புறம் சிங்கிளாக வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நாள் வந்து ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஃபோர்த் திங் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிளேமிங் யுவர் எக்ஸ் பார்ட்னர். அதாவது என்னன்னா, இந்த காரணத்துக்காக தான் என்னை விட்டு போயிட்டா, என்னை தப்பெல்லாம் அவன் மேலே தான் இருக்குது சொல்லி நம்ம வந்து எல்லாமே வந்து புலம்ப ஆரம்பிச்சிடும். ரைட்டா? சரி, இந்த மாதிரி விஷயம் வந்து பண்ணக்கூடாதுன்றாங்க. உங்களோட பாசிட்டிவ் மட்டும் பார்த்துட்டு உங்க கூட இருக்கிறது வந்து நல்ல ரிலேஷன்ஷிப் கிடையாதுங்க. உங்களோட நெகட்டிவ் பார்த்து அதை அக்செப்ட் பண்ணி உங்க கூட இருக்காங்க பாருங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட் ரிலேஷன்ஷிப்கான ஒரு நல்ல விஷயம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, என்ன ரீசனுக்காக நம்மளை விட்டு போனாங்களோ அந்த ரீசனை அக்செப்ட் பண்ணுங்க. ஓகே, சரி, அது நல்ல ரீசனாக இருந்ததுன்னா நீங்கள் மாற்றணும் அவசியம் இல்லை. தப்பான ரீசனுக்காக தண்ணி அடிக்கிறதுனால தான் என்னை விட்டு போனால் நீங்கள் நினச்சிங்கன்னா அப்போ தண்ணி அடிக்கிறத நீங்கள் மாற்ற வேண்டிய விஷயம் தானே. ஓகே, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், தப்பான விஷயமா இருந்தால் அது நீங்கள் மாற்றிக்கிங்க. நல்ல விஷயத்துக்காக என்னை விட்டு போனாங்கன்னு நினச்சேன்னா மாற்றணும் எந்த அவசியம் இல்லை, வேறு ஏதாவது போனால் போகட்டும். ஃபிஃப்த்து திங் எது பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, டெஸ்ட்ராயிங் யுவர் செல்ஃப். என்னடா சொல்கிறேன், நானே என்ன அழிச்சுக்கோனான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக அதான் பண்ணுறீங்க எல்லாரும். என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, பேட் ஹேபிட்ஸ் வளர்க்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, பேட் ஹேபிட்ஸ்னா என்ன, எதெல்லாம் நான் மீன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, தண்ணி அடிக்கிறது, தம் அடிக்கிறது, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறது, இது மட்டுமே பேட் ஹேபிட்ஸ் கிடையாதுங்க. சோக பாட்டு கேட்டு உட்காந்துக்குது. ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். சோக பாட்டு கேட்கறது கூட வந்து பார்த்தீங்கன்னா பேட் ஹேபிட்ஸ்ன்னு கூட தான் சொல்கிறாங்க. ஓகே, சரிங்க. சரி, இப்போ இந்தமாரி பேட் ஹேபிட்ஸ் நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ அந்த டைமில் அந்த மொமெண்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து ரிலீஃப் கொடுக்கும். ஆனால் வந்து பின்ன அது பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்காது. டைம் கூட ஹீல் பண்ணுறது கூட விடாதுங்க. சரி, என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இப்போ தண்ணி அடிக்கிறீங்கன்னா தண்ணி அடிக்கும்போது வந்து ஓகே, அந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஓகேடா எப்பா நல்லா இருக்குன்ற மாரி ஃபீல் கொடுக்கும், எல்லாத்தையும் விட்டு வெளில வந்துடும். ஆனால் திரும்ப காலையில் எழுந்ததுக்கப்புறம் தான் ஆகும், திரும்ப அதே மெமரி தான் உங்களை ரீகால் பண்ணி விட்டுடும். திரும்ப போய் அன்றைக்கி நைட்டு போய் திரும்ப தண்ணி அடிக்கிறதுக்கு அதே ரீசனை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா எது ரொம்ப பண்ணக்கூடாத விஷயம் என்னென்னா டெஸ்ட்ராயிங் யுவர் செல்ஃப். வேறு என்ன பண்ணணும்னு கேட்டால் கெட் ஃபோக்கஸ் ஆன் பர்சனல் க்ரோத். ஓகே, இப்போ தான் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் அப்போ தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோன்னா, நான் எதனால் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு அந்த ரீசனை நாம் அக்செப்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டெவலப் அவர் செல்ஃப். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீசன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் தடியாக இருக்கேன் அதனால் என்னை விட்டு போயிட்டான்னா நீங்கள் இப்படின்னா என்ன பண்ணணும்னா, ஹெல்த்துக்காக நீங்கள் வந்து ஃபிட்னஸாக மாற ட்ரை பண்ணணும். அப்போ ஃபிட்னஸாக மாற்றுறது ஒரு கோலாக செட் பண்ணிவிட்டு அந்த ஃபிட்னஸாக மாற்றுறதுக்கு நான் வந்து டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறதா இருக்கட்டும் சரி, டெய்லி ஒரு நல்ல ஃபுட் ஹேபிட்டாக இருக்கட்டும் சரி, ஒரு நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் மாறதாக இருக்கட்டும் சரி. ஸோ இந்த மாதிரியான வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் க்ரோவில் வந்து நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, ஸோ இன்றைக்கி என்கிட்ட ஒரு என்ன நல்ல வேலை இல்லைன்னு சொல்லி என்னை விட்டுட்டு போயிட்டா, அப்போ நான் என்ன பண்ணணும், நான் நல்ல வேலை வாங்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நல்ல ஜாப் ஆக்குபேஷன் டெவலப் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும். ஸோ இந்த விஷயத்துக்குள்ளே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து க்ரோத்தை பண்ணிங்கன்னா இந்த ஃபெயிலியர் மட்டும் இல்லாமல் வேறு நல்ல ரிலேஷன்ஷிப் மேக் பண்ணுறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. சரி, இந்த 5 விஷயம் நீங்கள் பண்ணுறது மூலிமா கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களோட பிரேக்கப் ஃபெயிலியர்லேருந்து உங்களால் ஈஸியாக வெளில வர முடியும். வேறு ஒரு நல்ல பார்ட்னர் கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஓகே, சரிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னோடய ஸ்டோரியை நான் வந்து சொல்ல போகிறேன். என்னோடய ஸ்டோரி என்ன சொல்கிறது, எனக்கு கொஞ்சம் லிட்டில் ஷையாக இருக்குது, பட் இருந்தாலும் சொல்லலாம், தப்பு கிடையாதுல்ல. ஓகே, நான் தான் சொல்கிறேன் என்னோடய ஸ்டோரி மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேப்பா. நான் 12th படிக்கும்போது ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். என்னடா சொல்கிற, பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தியா கேட்டால் 12th படிக்கும்போது பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தியான்னு கேட்டிங்கன்னா, இப்போ தாங்க வந்து பல நேம் இருக்குது. பெஸ்டி, பாய் பெஸ்டி, கேர்ள் பெஸ்டி, பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு, லவ்வரு, ஒய்ஃபு, இந்தமாரி பல ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ தான் வந்து எவால்வ் ஆகிருக்கு. ஓகேயா, எங்கள் காலத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணை பிடிச்சிச்சுனாலே நாங்கள் வந்து லவ் தான் சொல்லுவோம். ஓகே, சரி, இப்போ அந்த பஞ்சாயத்துலாம் தேவையில்ல, என்ன நடந்ததுன்றதை பற்றி பார்க்கலாம். நான் 12th படிக்கும்போது ரொம்ப சின்சியராக ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு சண்டேல வந்து நாங்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து எதுவும் கிடையாது, எதுவும் ஒரு பிரேக்கப் மாரி சின்னதாக ஒரு பிரேக்கப் ஆச்சு. அப்போ வந்து ஃபுல்லாக உடஞ்சி போயிட்டேன், நான் கம்ப்ளீட்டாக வந்து ப்ரோக்கப் ஆகிட்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜுவாலஜி ப்ராக்டிக்கல் ஸ்டேட் போர்டு எக்ஸாம். ஓகேயா, ஜுவாலஜி ப்ராக்டிக்கல் ஸ்டேட் போர்டு எக்ஸாமு. நான் அந்த எக்ஸாம் வந்து போகக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். பட் அன்றைக்கின்னு பார்த்து ஜுவாலஜி ப்ராக்டிக்கல் சார் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு வந்து இந்த எக்யூப்மெண்ட் வந்து இல்லை, போய் வாங்கினுவா, பாண்டியில் வாங்கினுவான்னு சொல்லி அனுப்பிவிட்றாரு. சரி, நானும் போய் வாங்கின்னு வந்து கொடுக்குறேன் அவர்கிட்ட. கொடுத்தவொடனே அவர் வந்து முகத்தை பார்த்தோன்னே ஐடென்டிஃபை பண்ணிட்டேன், இவன் வந்து ஏதோ பிரச்சனையில் உட்காந்துக்கிறான்னு சொல்லிட்டு. என்னடா ப்ராப்ளம், ஏன்டா உன் முகம் ரொம்ப வாடி போயிருக்குன்னு கேட்டார்.
நான் சொன்னேன், சார் ஒன்றும் இல்லை சார், விடுங்க சார், லீவ் இட் சார் சார். ஆக்சுவலி சொல்லும்போது நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து ரொம்ப வருஷமாக லவ் பண்ணேன், சரி ரொம்ப சின்சியராக லவ் பண்ணிட்டு இருந்தேன், பிரேக்கப் ஆயிடுச்சு சார், பட்டு விட்டுட்டு போயிட்டா, எனக்கு அவ்வளோதான், இதுக்கப்புறம் எதுவும் கிடையாது சார், நான் நாளைக்கு எக்ஸாம் கூட நான் வரமாட்டேன் சார் நான் சொல்லி அவர்கிட்ட வந்து சொன்னேன். இதை கேட்டவுடனே அவர் வந்து என்ன சொன்னார்னா, நீ எக்ஸாமுக்கு வராது போ, பட் ஒரு விஷயம் நீ தெரிஞ்சுக்கோ, நீ நாளைக்கு எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணி லைஃப்பில் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டுனா உனக்கு அந்த பொண்ணு திரும்ப உன் வாழ்க்கையில் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ஃபெயில் ஆகிட்டேன்னு வச்சுக்கேன், ஃபெயில் ஆகி வீட்டில் உட்காந்துட்டேன்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக சொல்லலாம் அந்த பொண்ணு திரும்ப இல்லை, வேறு எந்த பொண்ணு கூட உன் வாழ்க்கையில் வரது கஷ்டம். இது சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார். ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்தது பார்த்தோன்னே. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிச்சிங்கன்னு வச்சுங்களேன், போனவங்களை விட பெட்டரான பீப்புள் கூட உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க. ஆனால் ஒரு வேளை நீங்கள் தோத்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், இருக்கிறவங்கள கூட விட்டுட்டு நீங்கள் எழுந்து போய் ரோட்டில் நிற்பீங்க. ஓகே, என்னடா சொல்கிறேன்னு கேட்டிங்களா? இதாங்க உண்மை. சரி, ஓகே. இப்போ இந்த மூமெண்ட்டில் வந்து எனக்கு வந்து விஜய் அண்ணா வந்து சொன்ன ஒரு மாஸ்டர் ஆடியோ லான்ச்சில் சொன்ன ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். என் வருஷனில் சொல்ல போனால் கிடையாது, அவர் சொன்னது அப்படி தான் ரிப்பீட் பண்ண போகிறேன். பட்டு இந்த வீடியோவுக்கு கரெக்டாக பொருந்துன்றதை நான் நம்புகிறேன். ஓகே, அது என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கைன்றது நதி மாதிரிங்க, நம்ம மாட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, நமக்கு பிடிச்சவங்க வந்து மலர் போட்டு வரவேற்பாங்க, அப்பயும் நம்ம போயிட்டே இருக்கணும். நம்மளுக்கு பிடிக்காதவங்க கல் போட்டு விளாடுவாங்க, அப்பயும் நம்ம போயிட்டே இருக்கணுங்க. ஓகே, kill them with your success, bury them with your smile. Life is very short நண்பா, always be happy. டிசைனா problems will come and go, கொஞ்சம் சில் பண்ணு மாப்பி. இவ்வளோதாங்க வாழ்க்கை. ஓகே, சரி, நான் வேறு ஏதாவது டாப்பிக்கில் ரிலேஷன்ஷிப்பில் வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும்னு நினச்சாலும் சரி, ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டுருக்கிறீங்க, அதை பற்றி நீ என்னோடய ஐடியா கேட்டிங்கன்னா அதுக்கும் சரி, ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஜர்னராகவே நான் வந்து மேக் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். எப்படி வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறது, டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்லேருந்து எப்படி வெளில வர்றது, இந்த மாதிரி வந்து ஒரு பல வீடியோஸ் மேக் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அந்த டாபிக்ஸ் வந்து நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து வீடியோஸ் மேக் பண்ணுறேன். ஓகே வாரியர்ஸ், மீட் யூ ஆன் த நெக்ஸ்ட் வீடியோ. அது வரைக்கும் சூனா மச்சாச்சா, பாய்.